என் அப்பா எனக்கு 18 வயது சிறுவனை திருமணம் செய்து வைத்தார். நான் என் கணவனை குழந்தையாக நினைத்து தூங்கிவிடுவேன் என்று அவர் நினைத்தார். அதனால் என் அப்பாவை நான் மிகவும் திட்டி வந்தேன். ஆனால் எனக்கும் என் கணவருக்கும் எதுவும் நடக்காமல் நான் கர்ப்பமாக இருந்ததை அறிந்தபோது என் உயிரே போனது. நான் மணப்பெண்ணாக உட்கார்ந்திருந்தேன். விருப்பம் இல்லாமலேயே என் 18 வயது கனவுக்காக காத்திருந்தேன். என் மனதில் வேறு விதமான எந்த ஆசையும் இல்லை. என் அப்பாவின் மீது கோபம் வந்தது. அவர் தனது நோயின் காரணமாக தான் இறப்பதற்கு முன் என் வீடு எனக்கு சொந்தமாகிவிடும் என்று நினைத்து எனக்கு 18 வயது சிறுவனை திருமணம் செய்து வைத்தார். ஆனால் என் அப்பா ஏன் ஒருமுறை கூட என் உணர்வுகளை பற்றி சிந்திக்கவில்லை என்பது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. 18 வயது சின்ன பையன் எனக்கு என்ன மகிழ்ச்சியை தர முடியும்? நான் இளமையாக இருந்தேன். மிகவும் அழகாக இருந்தேன். என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பல ஆண்கள் இருந்தனர். ஆனால் என் அப்பா எனக்காக 18 வயது சிறுவனை தேர்ந்தெடுத்து என் வாழ்க்கையை அழித்துவிட்டார். என் உணர்வுகளை பற்றி அவர் கவலைப்படவில்லை. என் விருப்பங்களை பற்றியும் கவலைப்படவில்லை. இதையே நினைத்து என் தலை வெடித்து கொண்டிருந்தது. நான் எப்படி இந்த பொருந்தாத உறவில் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அப்பா என்னை அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருந்தார். ஆனால் என்னை ஒரு எரியும் நெருப்பில் தள்ளிவிட்டார். அதில் நான் வாழ்நாள் முழுவதும் எரிந்து கொண்டே இருப்பேன் என்று ஏன் அவருக்கு தெரியவில்லை? முதலிரவு அன்று என் ஆசைகள் கண்ணீராக தோன்றியது. நான் விரக்தியுடன் படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். நான் என் சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். அப்போது அறையின் கதவு திறந்தது. என் கணவர் வந்திருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் என்னைப் போல் 20 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னிடம் நடந்து வந்தாள். எனக்கு என் புகுந்த வீட்டில் யாரும் தெரியாது. அதனால் இந்த பெண் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. அவள் என் முன் உட்கார்ந்து என் கைகளை தன் கைகளில் பிடித்து, "நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் லீனா. உன் கைகள் எவ்வளவு மென்மையாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது. உனக்கு ஒரு இளவரசன் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் உன் அப்பா என் 18 வயது தம்பியுடன் உன்னை அனுப்பி உனக்கு பெரிய அநீதி செய்து விட்டார்" என்றால் அந்த பெண்ணின் பேச்சை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. நான் தனியாக இல்லை என்று நினைத்தேன். உண்மையில் இந்த உறவிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தால் என் விருப்பப்படி என் வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்தேன். என் அப்பாவிடம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் திரும்பி அவரை பார்க்கவே கூடாது என்று முடிவு செய்தேன். அவள் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறியதும் 18 வயது சிறுவன் அறைக்குள் வந்தான். ஒரே பார்வையில் அவனின் கணவன் என்று எனக்கு தெரிந்தது. அவனை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு ஒரு சகோதரன் இருந்திருந்தால் அவன் அவனைப் போலதான் இருந்திருப்பான். நான் இப்படி செய்ததற்கு அவன் புன்னகைத்து என்னை நோக்கி, "லீனா, நான் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்று பயப்படுகிறாயா? நீ என் மனைவி என்று உனக்கு தெரியாதா?" என்றான். 18 வயது சிறுவனின் வாயிலிருந்து என்னை மனைவி என்று சொல்லும் வார்த்தையை கேட்டதும் என் மனதில் ஒரு விசித்திரமான அலை ஓடியது. ஆனால் நான் அமைதியாகவே இருந்தேன். பிறகு நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், உடை மாற்றி தூங்க வேண்டும் என்று சொன்னேன். அவன் எதுவும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. நான் வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தேன். நான் குளியல் அறையில் சுவரின் கீழ் நீண்ட நேரம் நின்றேன். அந்த நேரம் திடீரென்று யாரோ என் மீது கண்கள் வைத்தது போல் உணர்ந்தேன். நான் பயந்து போய் அங்கும் இங்கும் பார்த்தேன். ஆனால் இது ஒரு விசித்திரமான விஷயம். குளியல் அறையில் யாரும் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஜன்னல் இல்லை. அப்படியானால் அறையிலிருந்து யாராவது குளியல் அறைக்குள் எட்டி பார்க்கிறார்களா? ஆனால் யார் அறையில் இருக்கிறார்கள்? நான் மிகவும் கவலையடைந்தேன். நான் வேகமாக குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் கணவர் பிரதாப் படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அவன் தூங்குவதை பார்த்ததும் அவர் அங்கு இல்லை என்று எனக்கு உறுதியானது. பிரதாப் தூங்கிக் கொண்டிருந்தால் குளியல் அறையில் யார் என்னை எட்டி பார்த்தது என்று யோசித்து கொண்டே நான் அமைதியாக மற்றொரு ஓரத்தில் படுத்து கண்களை மூடி தூங்க முயற்சித்தேன். நாள் முழுவதும் சோர்வாக இருந்ததால் என் கண்கள் மிகவும் சோர்வாக இருந்தன. சிறிது நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. ஆனால் நள்ளிரவில் எனக்கு விசித்திரமாக உணர்ந்தேன். நான் தூக்கத்தில் பயந்து எழுந்தேன். அறையில் இருட்டாக இருந்ததால் எனக்கு எதுவும் புரியவில்லை. கஷ்டப்பட்டு பக்கத்து மேசையில் இருந்த விளக்கை எரிய வைத்து என் படுக்கையில் படுத்திருந்த பிரதாப்பை பார்த்தேன். அவன் முன்பு போலவே தூங்கிக் கொண்டிருந்தான். மீண்டும் என் மனப்பிரமையா என்று எனக்கு தோன்றியது. யாரோ என்னை தொட முயற்சித்தார்கள் என்று எனக்கு தோன்றியது. இதையே நினைத்து நான் மீண்டும் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கிவிட்டேன். ஆனால் காலையில் நான் கண் விழித்தபோது என் தோற்றம் கொஞ்சம் மோசமாக இருந்தது. இரவில் யாரோ என்னுடன் தவறாக நடந்து கொண்டது போல் இருந்தது. என் உடையும் சிறிது கிழிந்திருந்தது. பிரதாப் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் நான் கவலையுடன் அங்குமிங்கும் பார்த்தேன். ஆனால் எல்லாம் சரியாக இருந்தது. எனக்கு மீண்டும் மீண்டும் மனப்பிரமை ஏற்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என்று ஒரு விதமாக விவரிக்க முடியாத கவலை என்னுள் சூழ்ந்தது. சிறிது நேரம் கழித்து நான் புத்துணர்ச்சியுடன் அறைக்கு வெளியே வந்தபோது சாப்பாட்டு மேசையில் என் மாமனார் அமர்ந்திருந்தார்.
அவர் என்னை தலைமுதல் கால்வரை கூர்ந்து பார்த்து புன்னகைத்து, வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன், என்னுடன் உட்கார்ந்து காலை உணவு சாப்பிடுங்கள் என்றார். என் மாமனார் தனக்கு அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து என்னை உட்காரும்படி சைகை செய்தார். அது எனக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. நான் என் மாமனாரை முதல் முறையாக பார்க்கவில்லை. எனக்கு அவரை நன்றாகவே தெரியும். அவர் என் அப்பாவின் நண்பர் என்பதால் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவார். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு அவரை பிடிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் என்னை ஆழமாக ஊடுருவி பார்ப்பது போல் உணர்ந்தேன். மேலும் அவர் என்னிடம் அருகில் உட்கார சொன்ன விதம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவரிடமிருந்து தள்ளி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தேன். தலையை குனிந்தபடியே காலை உணவு சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் அவரது பார்வை என் மீது பதிந்து இருப்பதாகவே உணர்ந்தேன். சிறிது நேரத்தில் என் நாத்தனார் வந்து எனக்கு அருகில் உட்கார்ந்தாள். என் அழகை பற்றி என் நாத்தனார் பாராட்டினாள். பின்னர் தன் அப்பாவின் முன்னிலையில் குறும்புத்தனமாக, நேற்றிரவு பிரதாப் உங்களை தொந்தரவு செய்யவில்லையா என்று கேட்டாள். அவள் இப்படி கேட்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் மிகவும் சங்கடப்பட்டேன். என் மாமனாரை பார்த்தபோது அவர் முகத்தில் புன்னகை இருந்தது. என்னால் மீண்டும் தலையை நிமிர்த்த முடியாமல் தலையை குனிந்தபடியே இருந்தேன். என் தம்பி மிகவும் குறும்புக்காரன். அவன் இரவில் அவ்வளவு எளிதில் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு நிறைய கதைகள் சொன்னால் மட்டுமே தூங்குவான். அதனால்தான் நேற்று அவன் உங்களை தொந்தரவு செய்தான் என்று கேட்டேன் என்று அவள் சொன்னாள். நான் மிகவும் சிரமப்பட்டு இல்லை என்று தலையை அசைத்துவிட்டு அமைதியாக காலை உணவில் கவனம் செலுத்தினேன். முடிந்தால் இந்த சூழ்நிலையிலிருந்து எங்கேயாவது மறைந்து விடலாம் என்று நினைத்தேன். நாங்கள் அனைவரும் காலை உணவு சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து சென்ற பிறகுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் திடீரென்று என் நாத்தனார், அப்பா, உங்கள் மீது பரிதாபப்பட்டுதான் என் தம்பியை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். இல்லையென்றால் எந்த அப்பாவும் தன் மகனின் வாழ்க்கையை சிறுவயதிலேயே கெடுக்க விரும்ப மாட்டார். அதனால் நீங்கள் அப்பாவை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அம்மா இறந்த பிறகு அவர் மிகவும் தனிமையாக இருக்கிறார் என்றாள். என் நாத்தனார் ஒரு கப் தேநீர் எடுத்து என் முன் வைத்து, அப்பா தன் அறையில் தேநீர் குடிப்பார், போய் அப்பாவின் அறைக்கு தேநீர் கொடுங்கள், அவர் மகிழ்ச்சி அடைவார் என்றாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பதட்டமடைந்தேன். ஆனால் என் நாத்தனார் என்னால் மறுக்க முடியவில்லை. எனவே நான் தயக்கத்துடன் கட்டாயத்தில் நான் தேநீரை எடுத்து என் மாமனாரின் அறைக்கு சென்றேன். அவர் படுக்கையில் அமர்ந்திருந்தார். அவர் என்னை அருகில் அமரச் சொன்னார். விருப்பமின்றி நான் அருகில் அமர்ந்தேன். மெல்ல அவர் என் அருகில் வந்தார். மெதுவாக கூறினார், பிரதாப், உனக்கு அந்த மகிழ்ச்சியை தர முடியாது. அவன் இன்னும் சிறியவன்தான். ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் நான் பயந்து உடனே எழுந்து வேகமாக அறையிலிருந்து வெளியேறினேன். இந்த வீட்டை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. 18 வயது கணவர் மட்டுமல்ல, என் மாமனாரும் எனக்கு பிடிக்கவில்லை. நேரடியாக என் அறைக்கு சென்றேன். அப்போது பிரதாப் எழுந்துவிட்டான். என்னை கண்டதும் வேகமாக என் அருகில் வந்து, லீனா, நீ எங்கே போனாய்? நான் அறையில் உன்னை காணவில்லை. அதனால் மிகவும் கவலைப்பட்டு விட்டேன் என்றான். நான் அவனிடமிருந்து விலகி கோபமாக மறுபடியும் என்னிடம் அருகில் வராதே, எனக்கு இது பிடிக்கவில்லை என்று கூறினேன். அதை கேட்டதும் அவன் முகம் மாறிவிட்டது. அதற்கு பின்னால் அவன் ஏதோ சொல்ல முயன்றான். அப்போது என் நாட்டனார் உள்ளே வந்துவிட்டாள். அவன் கடைசி நேரத்தில் எழுப்புவதற்காக அவனை கோபித்தாள். அவனது தேர்வு நெருங்கியது. அவன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவனை திட்டினாள். நாள் முழுவதும் நான் பல எண்ணங்களால் கவலைப்பட்டேன். எனக்கு பசிக்கவும் இல்லை, தாகமும் இல்லை. இரவில் என் நாத்தனார் ஒரு பால் கிண்ணம் எடுத்துக்கொண்டு வந்தாள். லீனா, நீ முழு நாளும் ஒன்றும் சாப்பிடவில்லை. குறைந்தபட்சம் பாலாவது குடித்துவிட்டு உறங்கு என்று கூறினாள். அவளது அக்கறை எனக்கு பிடித்திருந்தது. மகிழ்ச்சியுடன் பால் குடித்தேன். பிரதாப்பும் வந்துவிட்டான். அவனும் பால் குடித்துவிட்டு படுத்துக்கொண்டான். அவன் என் மீது பொறுப்பாக இருந்தாலும் ஒரு பார்வை கூட என்னை நோக்கி பார்க்கவில்லை. உடனே தூங்கச் சென்று விட்டான். நான் அமைதியாக உறங்கச் சென்றேன். அடுத்த நாள் காலையில் கண் விழித்த போது என் உடைகள் தரையில் கிடந்தன. நான் அதிர்ச்சியடைந்தேன். மேலும் என்னை பற்றி மிகவும் குழப்பமாக உணர்ந்தேன். என் நிலைமை மோசமாக்கியது. இரவில் நான் சரியான உடைகளை அணிந்து உறங்கினேன். ஆனால் காலையில் என் உடை தோல் பகுதியில் கிழிந்துவிட்டது. இரவில் யாரோ என்னை பலமாக பிடித்ததைப் போல் இருந்தது. பதட்டத்துடன் நான் பிரதாப்பை பார்த்தேன். அவன் படுக்கையில் கீழே கிடந்தான். அவன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து தவறி விழுந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் படுக்கையின் அந்த நிலை யாரால் உருவாக்கப்பட்டது? என் உடைகள் எப்படி கிழிந்தன? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மிகவும் பயத்துடன் விரைவாக எழுந்து என் உடையை சரி செய்தேன். படுக்கையை ஒழுங்குபடுத்தினேன். பிரதாப்பை எழுப்ப முயன்றபோது அவன் கண்களை மெதுவாக திறந்து என்னை பார்த்தான். நான் படுக்கையில் மீண்டும் அமர்ந்தேன். பதட்டத்துடன் விரல்களை ஒன்றோடு ஒன்று பின்னியபடி. எனக்கு இப்படி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பது என்னவென்று நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரதாப்பின் 18 வயது சிறுவன்தான் அவன். என்னுடன் தவறாக நடந்திருப்பான் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
ஆனால் என்னிடம் அவன் தவறாக நடக்கவில்லை என்றால் என் உடை எப்படி கிழிந்தது? இந்த கேள்விகள் என்னை பயத்தில் மூழ்க செய்தன. நான் மெதுவாக என் அறையிலிருந்து வெளியேறினேன். என் கதவின் அருகே யாரோ நின்று கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன். நான் கதவை திறந்ததும் அந்த நிழல் வேகமாக மறைந்தது. இதனால் எனது சந்தேகம் உறுதியாகியது. பிரதாப்பை தவிர வேறு யாரோ வீட்டில் இருக்கிறார். வீட்டில் வேறு யாரோ இருக்கிறார் என்று யோசித்தால் அது மாமனாராக மட்டும்தான் இருக்க முடியும். மாமனாரை பற்றி நினைத்து நான் மிகவும் பயந்து போய்விட்டேன். ஒரு தந்தை தன் மகனின் மனைவியுடன் இப்படி செயல்படுவார் என்று என்னால் நினைக்கக்கூட முடியவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு சிறிய குழந்தை போன்ற கணவர், அத்துடன் ஒரு பயமுறுத்தும் மாமனார், இவை எல்லாமே எனக்கு பிடிக்காத வண்ணமே அமைந்தன. சற்று நேரத்தில் என் கணவர் பிரதாப் என்னை தேடிக் கொண்டு வந்தார். லீனா, நீ எங்கே போனாய்? அறையில் உன்னை காணவில்லை. நான் மிகவும் கவலைப்பட்டு விட்டேன் என்றார். ஆனால் நான் அவர் மீது கோபமாக, மறுபடியும் என்னிடம் பேசாதே, எனக்கு இது பிடிக்கவில்லை என்று கூறினேன். அவன் பதறிப்போய் நின்று கொண்டான். பின்னர் என் நாத்தனார் உள்ளே வந்தார். பிரதாப், நீ இன்னும் படிக்கவில்லை. உன் தேர்வு நேரம் நெருங்கிவிட்டது. சீக்கிரமாக படிக்க சொல்லி அவனை திட்டினார். இத்தகைய பயம், குழப்பம் மற்றும் பதட்டத்துடனே என் நாட்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தன. எனக்கு எந்த உணர்வும் இல்லாமல் அமைதியாக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் நாத்தனாருடன் எனக்கு நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. அவள் மிகவும் நல்லவரும் அன்பு கொண்டவளாகவும் இருந்தாள். அவள் எனது பார்வையில் இடம் பிடித்து விட்டாள். மற்றொரு பக்கம் பிரதாப் சாதாரண பையனைப் போல இல்லாமல் தனது வயதை விட மிக பெரியவனாகவும் பொறுப்புள்ளவராகவும் தோன்றினான். எனது திருமணத்தின் 2வது மாதம் முடிந்தது. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. மயக்கம் ஏற்படத் தொடங்கியது. சமையலறைக்கு சென்றால் உணவின் மனம் எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்தியது. உணவை பார்த்ததும் என் உடல்நிலை மேலும் மோசமானது. ஆரம்பத்தில் இதை வெறும் பலகீனம் அல்லது வெப்பத்தால் ஏற்பட்டதாக நினைத்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டது. இதைக் கண்டு என் நாத்தனார் கட்டாயமாக என் கையை பிடித்து மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். பல கேள்விகளுக்கு பிறகு மருத்துவர் எனக்கு எல்லா செக்கப்பும் முடித்துவிட்டு நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார். இது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எனது கணவர் 18 வயது சிறுவன். அதுவும் அவன் ஒரு குழந்தை மாதிரி. அவனுடன் எனக்கு எந்த உறவும் இன்னும் நடக்கவில்லை. இது என் மாமனார் மற்றும் நாத்தனாருக்கும் கூட தெரியும். ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் மருத்துவரிடம் இது தவறான தகவல் என கூறினேன். ஆனால் மருத்துவர் புன்னகையுடன், இது உங்களுக்கு புதிய திருமணமானதால் நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது மகிழ்ச்சியான செய்திதான் என்று கூறினார். மருத்துவர் எனக்கு கைகளை நீட்டி மருந்திடல் கொடுத்தார். நான் கலங்கிய மனதுடன் வீட்டிற்கு திரும்பினேன். என் நாத்தனார் என்னை பார்த்து ஏதோ சந்தேகத்துடன் இருந்தாள். அவளும் வாயை மூடிக்கொண்டு எதுவும் பேசாமல் என்னுடன் வீடு திரும்பினாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் என் மாமனார் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் என் உடல்நிலை பற்றி கேட்டார். என் கண்களில் நீர் பெருகியது. என் நாத்தனார் என் கர்ப்பத்திற்கான செய்தியை உடனடியாக தெரிவித்தாள். என் கணவர் பிரதாப் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். இந்த செய்தியை கேட்டவுடன் அவன் என் மீது அதிர்ச்சியான பார்வையை செலுத்தினான். அவன் சிறியவனாக இருந்தாலும் கர்ப்பம் என்பது என்னவென்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு பெரியவனாகவே இருந்தான். என் மாமனார் கோபத்துடன் எழுந்து என்னை வெறுக்கத் தொடங்கினார். நான் உன்னை நல்ல பெண்ணாக நினைத்து என் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்தேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று அவர் கூறினார். அவரின் வார்த்தைகள் என் மனதை உடைத்தது. எனது வாழ்வில் இப்போது நிலவும் சந்தேகம், அவமானம் மற்றும் பயம் என்னை முழுவதுமாக சூழ்ந்துவிட்டன. என்னுடைய வாழ்க்கையில் அவமானம் ஏற்பட்டுவிட்டது. என் மாமனார் கோபமாக கேட்டார், இந்த குழந்தை யாருடையது? நீ யாருடன் தவறு செய்தாய்? எனக்கு பதில் சொல்லும் வாய்ப்பு கூட கொடுக்காமல் என் 18 வயது கணவர் மத்தியில் பேசினார். அதற்கு பிரதாப், அப்பா, லீனா அப்படி இல்லை, நீங்கள் அவளை தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்று சொன்னான். பிரதாப்பின் நேர்மையான வார்த்தைகள் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். அவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் என்னை பாதுகாக்க தன் தந்தையின் எதிரில் நின்றான். ஆனால் நான் ஒருபோதும் அவனை முழுமையாக என் கணவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதாப்பின் பதிலுக்கு அவன் தந்தை கோபமாக கேட்டார், அப்படியென்றால் இந்த குழந்தை உன்னுடைய தாய் என்றார். இதை கேட்டதும் பிரதாப் மௌனமாகிவிட்டான். மாமனார் சினம் கொண்டு அறையில் நடந்து கொண்டே திடீரென்று ஒரு கொடூரமான முடிவுக்கு வந்துவிட்டார். இப்போது உடனே இந்த பெண்ணிடம் விவாகரத்து வழங்கி அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடு. அவள் இந்த வீட்டிற்கு பெரிய அவமானம். நான் அவளை என்னவோ நினைத்தேன். ஆனால் அவள் ஒரு சரித்திரமற்ற பெண்ணாகிவிட்டாள் என்றார். விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டவுடன் நான் அலறி மீன். என் உடல் நடுக்கம் கொண்டு குலுங்கியது. அப்போது என் நாத்தனார் நடந்த உண்மையை வெளிப்படுத்தினாள். அவள் அழுகையுடன் கூறினாள், நான் ஒருவரை நேசித்தேன். நான் என்னை சந்திக்க அடிக்கடி வீட்டிற்குள் வந்தான். அவனுக்கு நான் வீட்டின் அனைத்து சாவிகளையும் கொடுத்துவிட்டேன். ஆனால் என் தம்பியின் திருமணத்தின் போது அவன் லீனாவை பார்த்தான். அவளின் அழுகை பார்த்ததும் அவன் வெறித்தனமாக அவளை விரும்பினான். திருமண இரவில் அவன் வீட்டின் சாவியை பயன்படுத்தி அறைக்குள் லீனாவை பார்க்க வந்தான்.
லீனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவன் அவளிடம் தவறாக நடந்து கொண்டான். என் கையாலேயே அவனுக்கு உதவி செய்யும்படியும் செய்தான். எனக்கே தெரியாமல் பிரதாப் மற்றும் லீனாவுக்கு பாலின் மூலம் தூங்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளான். அதை நானே எடுத்து அவர்கள் இருவருக்கும் கொடுத்துள்ளேன். ஆனால் உண்மையில் அவன் எனக்கும் துரோகம் செய்தான். சில நாட்களுக்குப் பிறகு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தன. நான் அவனை விரட்டியடித்துவிட்டு அவன் காதலையும் துறந்தேன். இந்த விஷயத்தை உங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிடலாம் என்று எண்ணினேன். ஆனால் லீனாவின் மீது சந்தேகம் வரும்போது இதை நான் சொல்ல வேண்டியதாயிற்று என்றாள் என் நாத்தனார். அவன் என்னை பயன்படுத்தியிருந்தான். எனது வாழ்க்கையையும் சீரழித்தான். எனது நாத்தனார் உண்மையை கண்டறிந்ததும் அவன் அவளை விட்டு போய்விட்டான். ஆனால் அவன் என் வாழ்க்கையில் ஒரு கருவை விட்டு சென்று விட்டான். என் நாத்தனார் சொன்னதை கேட்டு என் மாமனாரின் கோபம் என் நாத்தனார் மீது திரும்பியது. என் நாத்தனார் சிந்திக்க முடியாமல் சிரமப்பட்டாள். நான் செய்த தவறுக்காக என்னை மன்னித்து விடு லீனா என்று சொல்லி கதறி அழ ஆரம்பித்தாள். அவளும் ஏமாற்றப்பட்ட ஒருத்தி. நான் அவளுக்காக மன்னித்தேன். என் மாமனாரிடம் பேசி அவளுக்கு மன்னிப்பு கிடைக்க செய்தேன். பிரதாப் என்னை ஆதரித்து நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்றான். பிரதாப்பின் இந்த மனதை பார்த்து நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தேன். பின்பு என் கருவிலிருந்த குழந்தை 1 மாதத்திற்குள் உயிரிழந்தது. அடுத்த கட்டமாக நான் என் வாழ்க்கையை பிரதாப்புடன் இனிமையாக வாழத் தொடங்கினேன். இத்துடன் கதை முடிகிறது. கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.